பிரைஸ் தி லார்ட். அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவருடைய கிருபை எந்நாளும் உள்ளது. கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை மட்டுமாக கிருபையாக நீர் எங்களை காத்ததற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இயேசுவே, எங்களை விட்டு விலகாமல், எங்களை நீர் கைவிடாமல், ஆண்டவரை இரக்கமுள்ளவராக கிருபை மிகுந்தவராக அப்பா எங்களோடு நீர் நடந்து கொண்டு வருகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் தனிமையாக இல்லை ஆண்டவரே. இயேசுவே, நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா எவ்வளவோ சோதனைகள் வேதனைகள் ஆண்டவரே பரீட்சைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரே ஜெயிக்க நீர் தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா கிருபையை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை அப்பா உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இயேசுவே, ஒரு முறை கூட உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அடியாளையும் அடியார்களையும் கழுவி சுத்தம் செய்யும் ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை நீர் தருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அப்பா தயவு செய்து ஆராதனை மூலமாக மண்டையிலே கிட்டி நெருங்கி சேர எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபையை தாரும். இதை காண்கிறவர்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. இன்னும் உம்மை அறிந்து கொள்ள அப்பா, உம்மோடு உறவாட, உம்மோடு ஐக்கியப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பூமியிலே ஆண்டவரே இன்னும் ஒரு நாள் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தந்திருடும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து பொறுப்பெடுத்து நடத்துவீராக. மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க, உம்முடைய இன்ப பிரசன்னத்தை அனுபவிக்க எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபையை நீர் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து இந்த நாள் 50வது நாளாகிய இந்த பென்டிகாஸ்டல் டே என்பதை நாம் கொண்டாடுகிறோம். அதை நினைவு கூர்ந்து சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். முதலாவதாக பூரண ஆசீர் பொழிந்திடுமே என்ற பாடலை மகிழ்ச்சியோடு பாடுவோம். பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழி தோங்குமே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழி தோங்குமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே, அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, ஆத்துமதாகம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் என் உள்ளமூற்றுமே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் என் உள்ளமூற்றுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே, அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பினருள் மாறியே
சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே மா பரிசுத்த ஸ்தலமதிலே மாசில்லாத தூய சந்நிதியிலே வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே குற்றங்குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுட்டெரித்திடும் இயேசுவின் சிலுவை ரத்தமேயம் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே இயேசுவின் சிலுவை ரத்தமேயம் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே மேகத்திலே நான் வந்திறங்குவேன் மேகமேயோ நாளே வெளிப்பாடுவேன் என்றுரைத்த தேவா ஏக திவ்ய மூவா இயேசுவே இறைவா வேகம் மாறுமே என்றுரைத்த தேவா ஏக திவ்ய மூவா இயேசுவே இறைவா வேகம் மாறுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மேல் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை நாம் நினைத்து நம்மால் விடுதலையோடு பாட முடியும். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு நாளிலே சீஷர்கள் மேலேறிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் முதலாக பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமியிலே நிரந்தரமாக தம்முடைய பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணும்படியாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அந்த நாளை நினைத்து நாம் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா, அதை நினைத்து நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். Send the mighty power, the Pentecostal power, surging through my soul, thou sanctifying power.
ஒரு ஜெபமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் அந்த பாடலை ஒவ்வொரு வேர்டையும் நம்ம உணர்ந்து நாம் பாடலாம். Send the mighty Father, Pentecostal power, surging through my soul, the sanctifying power, burning all the dross, Lord, wash away the stain. Beautiful and glorious is perfect lattering, power, regenerating power, wonder saving power, purifying power, sanctifying power, wonders quickening power, there is power from on high. Comforter divine, the blessed Holy Ghost, unto earth from heaven, the royal gentle host, comes to teach us mortals of the heavenly rest, pouring out experience, and surely we are blessed. Regenerating power, wonder saving power, purifying power, sanctifying power, wonders quickening power, there is power from on high. On the Mount of Zion laid a cornerstone, habitation made to Holy Ghost alone, righteousness and peace, how precious is the joy, here's eternal Sabbath which nothing can destroy. Power, regenerating power, one receiving power, purifying power, sanctifying power, wondrous quickening power, there is power from on high. Promise of the Father, let a time has come, mighty intercessor speaks another tongue, in his image holy, all with one accord, glory, 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 his love is shed abroad. Power, regenerating power, one receiving power, purifying power, sanctifying power, wondrous quickening power, there is power from on high. இரண்டாம் பேரா கவனிங்க. Comforter divine, thou blessed Holy Ghost, unto earth from heaven, thou royal gentle host, comes to teach us mortals. அழிந்து போகிற நமக்கு அந்த அழியாத ஒரு இளைப்பாறுதலை நம்ம கற்றுத் தருகிறார் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆவியை நம்மேல் ஊற்றும் பொழுது, pouring out thy spirit, then surely we are blessed. One more time shall we sing that. Comforter divine, thou blessed Holy Ghost. Comforter divine, thou blessed Holy Ghost, unto earth from heaven, the royal gentle host, comes to teach us mortals of the heavenly rest, pouring out the Spirit, and surely we are blessed. Power, regenerating power, wonder saving power, purifying power, sanctifying power, wondrous quickening power, there is power from on high. ஆண்டவராகிய இயேசு கடைசியாக பரம் ஏறுவதற்கு முன்பாக கூறினார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் இங்கே எருசலேமிலே காத்திருங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவர் உன்னதத்திலிருந்து வருகிறவர். அவர் நம்மை தம்முடைய வல்லமையினால் தரிப்பிக்கிறவர். ட்ரெஸ் போட்டு விடுறது போல நம்மை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே,
தெய்வமே வீடம் தரும் அவரே ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே எங்கள் கூரைகள் தீர்ப்பவரே பயங்கள் நீக்கிவிட்டீர் பாவங்கள் போக்கிவிட்டீர் பயங்கள் நீக்கிவிட்டீர் பாவங்கள் போக்கிவிட்டீர் ஜெயமே வரவால் ஜெயமே வரவால் ஜெபமே தயவால் தினம் ஜெபமே தயவால் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே என் கூரைகள் தீர்ப்பவரே அபிஷேகதானரே அச்சாரமானவரே அபிஷேகதானரே அச்சாரமானவரே மீட்பின் நாடுக்கென்று மீட்பின் நாடுக்கென்று முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே என் கூரைகள் தீர்ப்பவரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே சாட்சியாய் நிறுத்துகிறீர் சாட்சியாய் நிறுத்துகிறீர் சத்தியம் போதிக்கிறீர் தினம் சத்தியம் போதிக்கிறீர் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே கூரைகள் தீர்ப்பவரே அயல்மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் அயல்மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் மரங்கள் பெறுகிறோம் மரங்கள் பெறுகிறோம் வளமாய் வாழ்கிறோம் நாங்கள் வளமாய் வாழ்கிறோம் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே கூரைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே என் கூரைகள் தீர்ப்பவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சிறிது நேரம் கர்த்தரை நோக்கி பார்த்தவரை ஆராதிப்போம் ஹல்லேலூயா 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 பரிசுத்த ஆவியானவராகிய அந்த பெரிய ஒரு வரத்தை ஒரு கிஃப்டாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் மாத்திரம் இல்லாவிட்டால் நம்மால் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழவே முடியாது we cannot live a true Christian life if we have not possessed if you are not filled with the Holy Spirit of God hallelujah hallelujah
ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு அந்நிய பாஷைகளை தந்திருக்கிறார். அவரோடு ஆவியிலே உறவாடுகிற கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிறிது நேரம் கர்த்தரை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா ரிபலதுலமா நஷபாத்தியா நமாங்க பலபா. ஆண்டவரே அப்பா, அபிஷேகம் பெறாத பிள்ளைகளை நிரப்புவீராக. அபிஷேகம் பெற்றவர்களை இன்னும் ஆண்டவரே அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாய் நிரப்புவீராகப்பா. ஹல்லேலூயா நிமா ரபலதுலமா நஷபாத்தியா லபோரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனோடு சம்பாஷிக்கிற கிருபையை ஆண்டவரே, ஆவியிலே ரகசியங்களை பேசுகிற கிருபை அடையாளக்கு நீர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இந்த அளவெல்லாம் எங்களுக்கு போதாது, இன்னும் 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 வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறார், கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீச்சல் ஆழத்துக்கு செல்ல வேண்டுமே. ஹல்லேலூயா. அன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அந்த தூதன் வந்துட்டு அளந்து அளந்து அந்த நதியிலே 1000 முழம் என்று அளந்து, முதலாவது கணுக்கால் அளவு, பின்பு முழங்கால், பின்பு இடுப்பளவு, பின்பு நான் நீந்தக்கூடாத நீச்சல் ஆழத்திலே அவரை நடத்தி கொண்டு சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே we are in the last days, இந்த கடைசி நாட்களில் இருக்கிற அடியாளும் நீங்களும் நாம் எப்படியாவது அந்த நீச்சல் ஆழத்துக்கு செல்ல வேண்டும். கணுக்கால் அளவில் இருந்தோமானா அந்த கால அளவில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை எட்டி உதச்சிட்டு நம்ம போயிடலாம். the water will not have any control over us. முட்டி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வந்துட்டு நம்ம வெளியில வந்துடலாம். ஒரு தடவை போயிட்டு திரும்பி நம்ம வெளியில வந்துடலாம். அந்த தண்ணி நம்ம மூழ்கடிக்காது. அந்த கணுக்கால் அளவு என்பது மாம்சத்திலையும் இருப்போம், ஆவியிலையும் இருப்போம், எப்படி வேணா இருப்போம். டக்குன்னு நம்ம லேண்டுக்கு வந்துடலாம். அதை மாதிரி ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட் மாற்றி மாற்றி. முழங்கால் அளவு என்று சொல்லுகிற வேளையிலே நான் முழங்கால் பயிட்டு ஜெபிக்கிற அந்த ஜப ஜீவியத்தை காட்டுகிறது. இடுப்பளவுன்னு சொல்லும்போது பாருங்க, ஸ்டேபிளா நம்ம நின்னாத்தான் அந்த இடுப்பளவு தண்ணி அளிக்க முடியாது, தண்ணி நம்ம தட்டி விட்டுரும். அப்போ அந்த இடுப்பளவு என்று சொல்லும் பொழுது இந்த ஸ்டெபிலிட்டி இன் அவர் கிறிஸ்டியன் லைஃப் அதை காட்டுகிறது. ஆனால் இன்னும் அதற்கு அதிகமாக 1000 முழம் அளந்து அவர் நடத்துகிற வேளையிலே அங்கே தண்ணீர் நான் கடக்கக்கூடாத நீச்சாழமாக இருந்தது. இவர் கடக்க முடியல, அந்த தண்ணி இவர் அடிச்சுக்கிட்டு போகுது. ஹல்லேலூயா. அதை தான் நாம் வாஞ்சிக்கணும். நாம பரிசுத்த ஆவியானவரை கண்ட்ரோல் பண்றதில்லை, அவர் நம்மை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணணும், அவர் நம்ம நடத்தணும். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய வாஞ்சை, இதுதான் உங்களுடைய வாஞ்சியாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பாடுவோமா? கணுக்கால் அளவு ஒரு ஜெபமாகவே பாடுவோம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதுகரே, வறுமையா போதுகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, எங்கள் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வருவது எதற்காக? ஹல்லேலூயா, நம்மை நடத்துவதற்காக. ஹல்லேலூயா. ரோமரிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. The kingdom of God is not meat and drink, but it's righteousness, peace and joy in the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து நம்மை ஆளுகை செய்து நடத்தும் பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஏதோ ஏதோ இந்த உலகத்தில் வாழ்வோம், கொஞ்சம் ஏதோ வாய் விட்டு சிரிக்கலாம், ஆனால் இருதயத்திலே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கிறது, இருதயத்தின் கசப்பு அந்த இருதயத்திற்கே தெரியும், அந்நியன் அதோட மகிழ்ச்சிக்கு உடந்தையாகான் என்று இருக்கிறது. ஆகையினாலே நாம் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே உண்மையாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா?
நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ஏதோ நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், 10 வருடங்கள் 20 வருடங்கள் முன்பாக நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு அப்படி போனேன்னா ஒரு 2 பாஷை பேசுகிறேன், அது இல்லை. ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுறது மாத்திரம் இல்லை. நமக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு முறை வந்துவிட்டார், அவர் வாழ்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஆனால் அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாரா, ஆளுகை செய்கிறாரா? இந்த நாளிலே ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும் அப்பா என்று சொல்லி ஜபத்தோடு பாடுவோம். இந்த டே வந்துட்டு ஆக்சுவலி 2000 years before, as I told you, when the 120 were praying in the upper room, the Holy Spirit of God descended like a rushing mighty wind upon those 120 people who were gathered there. They were praying in one accord, in one place. ஒரு இடத்தில் கூடி ஒரு மனமாக கர்த்தருடைய ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எப்படி வரும், என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெபித்துக்கொண்டே இருக்கும் பொழுது பலத்த இடிமுழக்கம் ஒன்று கேட்கிறது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அவள் இருந்த வீடு முழுவதும் நிரப்பி அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவள் மேல் அக்கினிமயமான நாவுகள் தோன்றி அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், பற்பல பாஷைகளை பேசினார்கள். இந்த நாளிலேயும் நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, give me another Pentecost. நீர் என்னை வந்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஐயா, என்னை விட்டு போய்விடாதேயும், ஆனாலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வேண்டாம் ஆண்டவரே, என்னை நீ நிரப்பும், அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்று பாடுவோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, ஏனாற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. ஜெபமாக பாடுவோம். புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து விடும் ஒரு மாற்றம், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றம், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஏனாற்றலானவரே, ஆவியானவரே, ஏனாற்றலானவரே. அன்பின் பிதாவே, நன்றி இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் கிருபையாக எங்களை ரட்சித்து
ஆண்டவரே உங்களோட உடன்படிக்கை பண்ண செய்து உடைய பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி, எங்களோடு வாசம் பண்ணும்படி, எங்களை நடத்தும்படி, போதிக்கும்படி ஆண்டவரே இயேசுவே அப்பா, எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தபடியினாலே உமக்கு நன்றி 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 என்று நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே கோடி கோடி லட்சம் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாதேப்பா. அன்று தாவீது ராஜா கதறினார், ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று கதறினாரப்பா. ஆமா ஆண்டவரே இயேசுவே, எது இழந்தாலும் சரி பரிசுத்த ஆவியானவரை மட்டும் அடியாளோ அடியார்களோ இழந்து போகாதபடி அந்த அபிஷேகத்தை நாங்கள் அப்பா இந்த பூமியிலே கடைசி மூச்சு விடுகிறவரை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் எங்களோடு கூடவே இருமப்பா, எங்களிலே வாசம் பண்ணுமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல நடத்தி செல்லும் உடைய வார்த்தையினால் அடியார்களோடு பேசும் உடைய நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலேயும் நாம் ஒரு மனதோடு ஜெபம் செய்வோம். நாம் அறிந்திருக்கிறபடி இந்திய தேசத்திலே இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். சென்னையிலே, தமிழ்நாடு முழுவதும், இந்தியாவிலே பல ஸ்டேட்ஸ்லேயும் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சபைகள் நடத்த முடியவில்லை. வெளியே போனாலே ஆபத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சென்னையிலே பார்ப்பீர்களானால் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பலர் மரித்திருக்கிறார்கள். இன்னும் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபங்கஸ்னு இன்னொரு ஒரு எபிடமிக் வேற வந்து கொண்டிருக்கிறது. Apart from the pandemic of corona, this black fungus of epidemic is ravaging the country. அது ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. ஆனால் கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். இது நாம் அறியாத காரியம் அல்ல. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களிலே பல இடங்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். We are in the last days. We should not dream of another centuries to come. ஸோ அதனால் நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இதெல்லாம் நேரும் என்று நமக்கு தெரிந்தது தான். ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையை தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய சபையாருக்கும், பிள்ளைகளுக்கும் எல்லாரையும் இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் அமர வேண்டும். ஒருவரும் இந்த பேண்டமிக்னால மடியக்கூடாது. கர்த்தருடைய நோக்கம் சித்தம் இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையிலே முன்குறித்திருக்கிறாரே, அது நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சபையாருக்கும் வேலி அடைக்கும்படியாக நாம் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுவோம். இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மட்டுமாக உம்முடைய கிருபைகளை காத்தது. ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் அறிந்த விசுவாச பிள்ளைகளிலே குடும்பங்களில் எத்தனையோ பேர் இந்த கொரோனா வைரஸால் மரித்திருக்கிறார்களப்பா. அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலை தேவனே நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரித்திருக்கிறார்களப்பா. அந்த சபைகளை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அடியாளை ஒப்படுக்கிறேன், அடியாளுடைய குடும்பத்தை ஒப்படுக்கிறேன். ஆண்டவரே, இந்த அப்பா ஜெபத்தில் கலந்து கொள்கிற உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவ சமூகத்திலே வைக்கிறேன் அப்பா. கர்த்தாவே இயேசுவே, உமது செட்டைகளின் மறைவிலே மறைத்துக் கொள்ளும் ஐயா. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து ஒரு தஞ்சமாக அடைவேன் என் சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் தேவ சுமத்தை நாடி தேடி ஓடி வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை சட்டிலின் நிழலிலே காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் என்ற வசனத்தின்படி தப்புவியும் ஆண்டவரை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனத்தின்படி கர்த்தாவே நேரிடாமல் காத்துக்கொள்ளும் ஐயா. கர்த்தாவை துதிக்கிறோம். எங்களை சபையாரை ஒப்புக்கொடுக்கிறோம். அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையார் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தாவே இரத்த கொடைக்குள் மூடும் 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 ஐயா. ப்ளீஸ் ஆண்டவரே, யாருக்கும் எந்த சேதமும் வராதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, எல்லாமுடைய கரத்தில் இருக்கிறது. கிருபைக்காய் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. கிருபைக்காய் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசல்ல நிற்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கும் 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 ஐயா. மட்டுமல்ல நாதா, இந்த தேசக்காக செபிக்கிறோம். சென்னை, தமிழ்நாடு, இந்த தேசம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கேஸ் அதிகரிக்குதுப்பா. இதெல்லாம் குறைத்து விடும் ஆண்டவரே. அப்பா, நவ் வி ஆர் இன் டோட்டல் லாக்டவுன் ஃபாதர். அப்பா ப்ளீஸ், இந்த நாட்களில் எப்படியாவது இன்ஃபெக்ஷன்ஸ் சீஸாக உதவி செய்யும் ஆண்டவரே. இறக்கம் கட்டளையின்படியாக நாங்கள் ஒரு மனதோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நார்த் இந்தியாவில் ஸ்டார்ட் இருக்கிற பிளாக் ஃபங்கஸ்க்கு ஏஸ்டாமில் முற்றுப்புள்ளி வையுமையா. ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு மறிக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இறங்கும் 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 அப்பா. இறங்கு இந்த தேசத்துக்கு, இறங்கு இந்த தேசத்துக்கு, இறங்கு இந்த தேசத்துக்கு இறங்கும்.
இந்த கொரோனா செகண்ட் முற்றுப்புள்ளி வையும் தேர்ட் வேவ்லாம் வரக்கூடாது. நாங்கள் விடுதலையாக வெளியே செல்லவும் ஆண்டவரே விடுதலையாக ஆராதிக்கும் கர்த்தருடைய கிருபையின் கண்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எங்கிருந்து இந்த செய்தியை இந்த ஜெபத்தை அட்டன் பண்ணினாலும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலேயும் அவள் குடும்பத்தார் மேலேயும் இறங்கி வருவதாக காத்துக்கொள்ளும் ஐயா. காத்துக்கொள்ளும். ஒருத்தருக்கும் ஒரு சேதமும் வரக்கூடாது ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்க்குற நாட்களே என்னுடைய ரட்சிக்கப்படாத சகோதரிக்கு வந்த ஆண்டவரே அந்த அப்பா ஜுரத்திலிருந்து நீர் விடுதலையாக்கி ஜீவனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நன்றி. அவளை ரட்சிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இது போல இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தார் யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ, சிறியவர்களோ பெரியவர்களோ வயதானவர்களோ இளவயதர்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து இந்த நாட்களில் நீ ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 1 to 4. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நாம் ஏற்கனவே இந்த ஆராதனையில பார்த்தது போல இந்த நாள் பெந்தைகோஸ்தே நாள் என்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களாலும் யூதர்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பெந்தகோஸ்தே என்ற அந்த வார்த்தையின் பொருள் 50வது நாள் என்று பொருள். அதான் முதல் வசனத்தில் பார்க்கிறோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நீ என்ன கிறிஸ்டியனா, என்ன பெந்தகோஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கேவலமாக பேசுவார்கள். பெந்தகோஸ்தே என்பது ஒரு சபை பிரிவு அல்ல, சபை அல்ல, அது ஒரு நாள். அந்த நாளிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், தெய்வீக ஒரு சந்திப்பு மனிதர்களுக்கு கிடைத்தது. அதனாலே அந்த அனுபவத்தை பெற்ற சபைகளுக்கு பெந்தைகோஸ்தே சபைகள் என்று பெயர் வழங்கலாயிற்று. பாருங்கள், பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. அப்போ 50th என்ன 50th அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். He rose on the 3rd day. உயிரோடு எழுந்ததிலிருந்து 7 வாரங்கள் எண்ண வேண்டும். 7 7s are 49. அந்த 49 days முடிஞ்ச அடுத்த நாள் வருது பாருங்க, 50th day. அந்த நாள் தான் பெந்தைகோஸ்தே என்கிற நாள். அந்த நாளிலே யூதர்கள் 2வது முறையாக எருசலேமுக்கு போய் ஆராதிக்க வேண்டும். யூதர்களுடைய பண்டிகைகள் மொத்தம் 7. அந்த 7 பண்டிகைகளிலே 3 முறை யூதர்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு போய் அந்த பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். They have to travel to Jerusalem to celebrate all the 3 feasts. There are 7 feasts for the Jews: Pesach, Ag Matzos, Roshi, Shavuot, Shepharim, Yom Kippur and Sukkot. அதாவது பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, ரோஷித் அதாவது உயிர்த்தெழுந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை அதுதான் ஷாவோத் அல்லது பென்டிகாஸ்ட் என்று நாம் சொல்லுகிறோம். ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ். 7 வீக்ஸ் கழித்து 50th day வரும்போது அதை கொண்டாடுகிறார்கள். அப்புறம் எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கடைசியாக கூடார பண்டிகை என்று 7 பண்டிகைகள். அதில் 3 முறை அவர்கள் வர வேண்டும். 2வது முறையாக வருவதுதான் இந்த வாரங்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் ஆர் பென்டிகாஸ்ட் ஆர் ஷாவோத் என்று எபிரேய பதத்திலே நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ இந்த யூதர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார். உலகம் முழுக்க இருக்கிற யூதர்கள், பல பாஷைகளை பேசுகிற யூதர்கள். அவருடைய பேசிக் லாங்குவேஜ் மதர் டங் ஹீப்ரூ. ஆனால் உலகம் முழுக்க அவங்க போய் அந்த லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் பெந்தைகோஸ்தே அந்த பண்டிகை கொண்டாடும்படியாக, வாரங்களின் பண்டிகை கொண்டாடும்படியாக எருசலேமிலே கூடி அதை ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு மரித்து உயிரோடு எழுந்து இது 50வது நாள். ஆண்டவராக இயேசு
கூறினார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4, 5 வசனத்திலே 40 நாள் அவர் உயிரோடு எழுந்த பின் 40 நாள் தம்முடைய சீஷருக்கு மறுபடியும் தரிசனமாகி தம்மை காண்பித்தார். 40 days அவர் இருந்தார் உயிர்த்தெழுந்த பிற்பாடு. அதை அப்போஸ்தலர் 1:3 பார்க்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, அப்பொழுது அவரோட கடைசியா பேசுறார். இப்போ அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். கடைசியா பேசுறார். 4, 5 வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, இயேசு தம்முடைய சீஷர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான். தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தார் யோவான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். You will get the baptism of the Holy Spirit. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். Wait for the Holy Ghost, the promise of the Father என்று சொல்லி அவர் கட்டளையிட்டார். பாருங்கள், இந்த வாரங்களின் பண்டிகையிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய கிரெயின்ல விளைஞ்ச அந்த ஹார்வெஸ்ட் கொஞ்சம் எடுத்துட்டு 2 புளி போட்டு அந்த அப்பங்களை எடுத்து கொண்டு போய் தேவனுக்கு பலி செலுத்துவார்கள். அதற்காக அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் இந்த வாரங்களின் பண்டிகையை கொண்டாடுகள். இவர்களும் யூதர்கள் தான். 500 பேர் கிட்டத்தட்ட இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க காத்திருங்கன்னு. அப்போ எல்லாரும் திரும்பி வந்து எருசலேமுக்கு சமீபமான ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்திலிருந்து ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அந்த ஒலிவமலையிலிருந்து தான் ஆண்டவர் பரமேறி செல்கிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 10, 11 பார்த்தீங்களானால், கண்களுக்கு முன்பாக அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போகிறார். தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களிடத்திலிருந்து எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் திரும்பி அந்த ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு வந்து ஒரு மேல் வீட்டு அறையிலே சேர்ந்து அங்கே ஜெபிக்கிறார்கள். எத்தனை பேர் வந்தாங்க? 120 பேர் தான் வந்தாங்க. சரிங்களா? 15 வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, ஜஸ்ட் 120 பேர் தான். நிறைய பேருக்கு சொன்னார், 120 பேர் வந்தாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க? 13, 14 பார்த்தீர்களானால், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் யாரெல்லாம் இருந்தாங்க? அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலத்து எனப்பட்ட சீமோனும் யாக்கோவின் சகோதரராகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். மரியாளும் ஜபம் பண்ணி ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணோம். அதனால மரியாள் தேவன் நிச்சயமா கிடையாது. மரியாளும் கடவுள்னு ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க தெரிந்துக்கோங்க, மரியாளும் நம்மை போல சாதாரண ஒரு பெண்மணி. she was chosen to give birth to the Lord Jesus. அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி அவங்க ஜபம் பண்றதுனால நமக்கு எந்த ஜபமும் பதிலளிக்கப்பட போறது கிடையாது. இங்கே மரியாளும் சேர்ந்து ஜபம் பண்றாங்க, பரிசுத்தாவி வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நிறைவேறுகிறது. ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே சேர்ந்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாள் என்று கேட்டீங்கன்னா 10 நாட்கள். 40 நாள் வரைக்கும் அவர் தம்மை காண்பித்தார். 40th day அவர் பரமேறி போயிட்டாரு. இவங்க திரும்பி வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் என்னன்னே அவங்களுக்கு தெரியல. they have not experienced this before. ஸோ காத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பழைய ஏற்பாடு வசனத்தெல்லாம் சொல்லி 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 ஜெபம் பண்ணாங்க. புதிய ஏற்பாடே அப்போ கிடையாது. அப்படியே என்னென்ன வசனம் இருக்கோ சொல்லி கொண்டு இருக்கிற வேளையிலே திடீர் என்று பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் பரலோகத்திலிருந்து சடன்லி ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, அந்த ஃபயர் அவங்களால பார்க்க முடிஞ்சது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் இறங்கி வரும்போது முதலாவது நாவை தொட்டு புதிய பாஷையை தருவார். பாருங்கள், ஆதியாகமம் 11 அதிகாரத்திலே ஆண்டவர் இறங்கி வந்தார், பாஷையை தாறுமாறாக்கினார். ஆனால் இப்பொழுது இறங்கி வந்து கர்த்தர் நமக்கு சுத்தமான பாஷையாகிய இந்த அந்நிய பாஷையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் முதலாக பெற்றார்கள். So we remember that day and we renew our experience. Okay, so before 2000 years
திஸ் ஹேப்பன்ட், திஸ் இஸ் an incident. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம். அது சொன்னவொன்னே அந்நிய பாஷை ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்க. கிடையவே கிடையாது. கர்த்தர் எதெல்லாம் நாம் இழந்தோமோ எல்லாத்தையும் திரும்ப தந்து கொண்டே இருக்கிறார். 14th century 15th centuryலாம் மறுபடியும் ரட்சிப்பு வந்தது, அப்புறம் ஞானஸ்தானம் வந்தது, அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்க வேண்டும் மெத்தடிஸ்ட் சர்ச் வந்தது. ஒவ்வொன்றாக வந்து வந்து கடைசியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். கடைசி நாட்கள் மாம்சமான யாருமே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற நாட்கள் இந்த நாட்கள். கர்த்தர் ஒவ்வொருமே ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் யாருக்கு இந்த பரிசுத்தாவியானவர் தருவார்? ஒரு வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:32 பாருங்கள். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவி. அதைத்தான் பேதுரு இங்கே சொல்லுகிறார். 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கிஃப்ட், பரிசுத்த ஆவியானவரே ஒரு கிஃப்டாக பெற்றுக்கொள்வீர்கள். So gifts of the Holy Spirit is different from the Holy Spirit of God himself. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிற அனுபவத்தை அது குறிக்கிறது. இப்போ கீழ்ப்படிதல் சொல்லும்போது நீங்க கேட்கலாம், நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 3:21-22. லூக் 3:21-22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளணும்னா வாட் இஸ் த கண்டிஷன்? வாட் இஸ் த கண்டிஷன்? பேதுருவும் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு அதை செய்து காட்டினார். பேதுரு நமக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள். அது நமக்கு. ஆண்டவராகிய இயேசு மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை, அவர் பரிசுத்தர். ஆனாலும் தேவ நீதிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரியாக அடிச்சுவடுகளை வைக்கும்படியாக அவர் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார். உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். பிரியமானவர்களே, இன்றைய வரைக்கும் நீங்க பரிசுத்த அபிஷேகத்தை பெறாமல் இன்னும் கர்த்தர் கொடுக்கிற அந்த பரலோக பாஷையை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா என்று பாருங்கள். முதலாவது மனம் திரும்ப வேண்டும். பாவத்துக்கு மனம் திரும்பி பிற்பாடு தண்ணீரில் மூழ்கி அவரோடு ஞானஸ்நானம் செய்து உடன்படிக்கை செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது கர்த்தர் பரிசுத்த அபிஷேகத்தை உங்கள் மேல் பொழிந்தருளுவார். அவர் உங்களுக்குள்ளா வந்து வாசம் பண்ணுவார். நீங்க கேட்கலாம், ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டேனே, அப்போ எப்படி இந்த அனாயிண்டிங்லாம் நான் இன்க்ரீஸ் ஆகுது, அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகுது? ரொம்ப ஈஸி. ஆவியானவர் நெக்ஸ்ட் நமக்கு குட்டி குட்டியா சின்ன சின்னதா நம்ம கட்டளை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நம்ம கீழ்ப்படிய 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 அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். The more we obey, the more our anointing increases. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறபடினாலே நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி 7 ஆசீர்வாதங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. எல்லாவற்றையும் எக்ஸாஸ்ட் பண்ணவே முடியாது ஆக்சுவலி. ஆனால் வசனத்திலிருந்து சில காரியங்கள் நாம் அதை நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், உங்களுக்கு எழுதினவங்களையே திரும்ப எழுதுவது எனக்கு வருத்தம் இல்லை, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுவார். சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப சொல்ல ஏன் சொல்லுகிறார்னா முக்கியமானது அது. அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த வசனங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த வசனம்லாம் என்னங்க நீங்க இதை விட நான் அதிகமாக ப்ரீச் பண்ணுவேன் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். கேட்கும் பொழுது நம்ம தாழ்மையா நம்ம வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அடுத்த லெவலுக்கு போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். யோவான் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-18 வாசிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன்.
முதலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பாருங்க, when we accept the Lord Jesus Christ, we are separated from this world. We become very lonely. உண்மையா நீங்க ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களானா ஆவில நடத்தப்படுற வேளையில நீங்க ஒரு தனி மனிதனை போல காட்சியளிப்பீங்க. நீங்க ஆவியில செய்யற எந்த ஒரு காரியத்தையும் இன்னொருத்தர் ஏத்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவள அனாத மாதிரி விட மாட்டேன், உங்களிடத்துல வருவேன். எப்படி ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம உணர முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அவர் சொல்லுகிறார், நீ பண்ற ஜெபமோ உபவாசமோ இல்லை, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளார். இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனிலே ஒருவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் திரியேக தேவன். God is our God is a triune God. அப்போ 3 தேவன் இருக்கிறார்களா? பிதா, குமாரன், பரிசுத்த 3 gods ஆ நீங்க கேட்கலாம். நோ, our God is a one God. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஆனா நம்ம சொல்றோம் இப்போ கிரேப்ஸ் இருக்குன்னா bunch of grapes தான் சொல்லுவோம். எல்லாத்தையுமே கிரேப்ஸ் தான் சொல்லுவோம். இது என்னது? கிரேப்ஸ். தனியா ஒண்ணுதான். சேர்ந்து இருந்தாலும் நம்ம கிரேப்ஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன். He is 3 in 1. நமக்கு 2 in 1 தெரியும், இவர் 3 in 1 இல்லையா? இப்போ 5 in 1 கூட இருக்கலாம். நம்முடைய தேவன் திரியேக தேவன், 3 பேரா இருந்தாலும் ஒருவராக ஒரே தேவனாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். ஆண்டவராகிய இயேசு பரமேறி பிதாவின் வலது பார்சலில் உட்கார்ந்த பின்பு 10 நாள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார். எதற்காக? சும்மா அப்படியே உலாவறதுக்கோ இந்த பூமியை முழுக்க நிரப்புறதுக்கோ அல்ல, தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்குள் அவர் இருக்கும்படியாக அனுப்பி வைத்தார். ஆனால் உலகத்திற்கு இந்த ஆவியானவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. தட் இஸ் த டிஃபரன்ஸ். வாட் இஸ் த ரியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ட்ரூ கிறிஸ்டியன் and a non-Christian? It is the indwelling presence of the Holy Spirit of God. Indwelling presence of the Holy Spirit of God. அவர் நம்மை தம்முடைய ஆலயமாக மாற்றுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Don't you know that ன்னு கேட்கிறார். இன்றைக்கு நாம் அதை மறந்து விடுகிறபடினாலே தான் நாம் தனிமையை உணர்கிறோம். நாம் செய்ய வேண்டாத எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். எப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெறுகிறோமோ, the moment the Lord touches us and gives us a new tongues, it is a symbol, it is a sign that Holy Spirit has come into us. உள்ள வந்துடுறாரு. பழைய ஏற்பாடு காலத்துல சிம்சோன் மேல இறங்கினாரு, போயிடுவாரு. தாவீது மேல இருந்தாரு, போயிடுவாரு. சவுல் மேல இறங்கி வந்தார், ஒரு நாள் கீழ்ப்படியில போயிட்டார். தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டபடினாலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் தேவனுடைய ஆலயமாக, விசேஷமாக நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக அவர் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி 6:19 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், சரீரத்தை குறித்து சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்ன? when the Holy Spirit comes into us, I become a temple of God. கர்த்தர் எனக்குள்ள வந்து வாசம் பண்றார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நீங்க தனியாக இருக்கலாம் எழுத்தின்படியே, அல்லது கூட உங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பேரப்பிள்ளை எல்லாரும் இருந்தாலும் என்னால் ஷேர் பண்ண முடியலையே, ஐ ஃபீல் லோன்லி என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தனிமையாக அல்ல, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியார் வாசம் பண்ணுகிறார். அவர் அந்த தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுத்து திக்கற்றவர்களாக விடாதபடி உங்களை காத்துக்கொள்வார். 2வதாக யோவான் 14:26 கவனியுங்கள். John 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் போகிறேன், திரும்பி நான் வருவேன், என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஜான் 14 சொல்லிட்டார். ஆனா நம்ம வாழ்க்கையில வாழ 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 என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் வரப்போறாரா அப்படின்னு நிறைய எல்லாத்தையும் ரகசிய வரைக்கும் மறந்து இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க.
அவர் சொன்னார், எப்போ வராரோ, இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் இருக்குன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, he is a comforter, அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். முதலாவது அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், தேவனுடைய ஆலயமாக்கி வாசம் பண்ணி தேவ பிரசனத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது நமக்கு ஆறுதல் செய்கிறார். என்ன ஆறுதல் என்றால், அவர் சீக்கிரமா வந்துடுவாரு, இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போறது இல்லை, நீ கவலைப்படாத, பாடுகள் அதிகமா இருக்கா, பயப்படாத, சீக்கிரமா வந்துடுவார், உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றாரு, நீ பயப்படாத என்று சொல்லி ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். மட்டுமல்ல, அவர் சொல்லி கொடுத்த வசனங்களை போதிக்கிறார். இந்த பைபிளை யாருமே டீச் பண்ண முடியாது. நமக்கு என்னதான் டீச் பண்ணாலும் நம்ம மரமண்டையில ஏறவே ஏறாது. ஏன்னா இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இந்த வார்த்தைகளை ஆர்டினரி ஹியூமன் பீயிங்னால படிச்சு புரிஞ்சிக்கவே முடியாது. 1000 தடவை ஒரு வசனத்தை பார்த்தாலும் அந்த வசனத்தோட அர்த்தம் உங்களுக்கு புரியவே புரியாது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அதை அவளுக்கு போதித்தால் ஒழிய அந்த வசனம் அவங்களுக்கு வேற ஏதோ பாஷையை போல இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், பரிசுத்தர் வரும்பொழுது போதித்து இயேசுவானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். he will remind us of his promises that he is going to come back. so he is our comforter, நம்மை தேற்றுகிற தேற்றவாளனாக இருக்கிறார். மூன்றாவதாக ஆவியானவர் என்ன செய்கிறார்? 16ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், I am telling you the truth. அது என்ன உண்மை? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசுவானவர் பூமியை விட்டு போறது பிரயோஜனமா? ஐயோ, இயேசு வரைக்கும் உயிரோடு இருந்தா நான் ஓடி ஓடி போய் அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த கொரோனா வைரஸ் கூட ஜெபம் பண்ணிட்டு வந்துடுனே நம்ம நினைப்போம் இல்லையா? உயிரோடு இருந்தால் எவ்வளோ ஈஸி, எல்லாரும் எஸ்லேயும் இருந்தால் கூட ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடலாம், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் அவர் சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு யூஸே கிடையாதுங்கிறாரு. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து என்ன செய்வார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? நம்ம வைராக்கிய வாஞ்சை கொண்டிருக்கிறவர். யாக்கோபு 4:5 வசனத்துல வாசிக்கிறோம், உங்களிடத்தில் வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கையில ஆவியானவருக்கு வந்து நமக்கு சொந்த வீடு கிடைச்சதா, நம்ம நல்லா கார்ல போறோமா, ஏசியில வாழ்றோமா, அதெல்லாம் அவருக்கு அக்கறை கிடையாது. ஆனா நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். என்ன வைராக்கிய வாஞ்சை என்றால், எப்படியாவது என் பிள்ளையை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும், பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், அதுதான் அவருடைய வைராக்கிய வாஞ்சை. அப்போ நம்மிடத்திலே வருகிற வேளையிலே நமக்குள்ளே உலகம் பிரவேசிக்கும் பொழுது உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த உலகத்தின் ஆவி நமக்குள் பிரவேசிக்கிற வேளையிலே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் about judgment கண்டித்து உணர்த்துவார். about sin, about righteousness and about judgment அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். சில பேர் நினைக்கிறாங்க, ஐயோ நான் இன்னும் பரிசுமாவே இல்லை, பரிசுமா இருந்தால் தான் பரிசுமாவே வருவார். கிடையவே கிடையாது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசாரத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டா, கீழ்ப்படிச்சா ஆவியானவர் வந்துருவார், நம்ம விட்டு போகவே மாட்டார். எதற்காக அவர் வருகிறார்? நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக வருகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ள நான் போவேன்னு பரிசுத்தவர்கள் சொல்லல. நம்ம பாவியா, நம்ம குற்றம் குறை எத்தனையோ குறைகளோடு இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள வந்து நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் பாடினோம், கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே என்று சொல்லி நாம் பாடி எத்தனையோ குறைகளோடு நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணி நம்முடைய குறைகளை உணர்த்தி ஒவ்வொரு நாளும் நம்மை அந்த குறைகளை விட்டு நீக்கி நம்மை மாற்றுகிறார். நான்காவதாக யோவான் 16:13 பார்க்கிற வேளையிலே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். He will lead us into all truth. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நம்முடைய சத்தியத்திலே நடத்துவார். சத்தியத்திலே நடத்துவார். இந்த உலகம் முழுவதும் பொய்யினால் நிறைந்திருக்கிறது. பொய்யின் ஆவி கிரியை செய்கிறது பலமாக. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எது உண்மை எது சத்தியம் என்று நடத்துவார். அதை எப்படி நடத்துவார் என்று சொன்னால், சத்திய வார்த்தைகள் மூலமாக நடத்துவார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்க 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 கர்த்தருடைய ஆவியானவர் சத்திய வழியிலே நடத்துவார். நாம் வேதத்தை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் சத்திய ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. We know this from the beginning.
பாருங்க, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கிட்டு இருந்தார், ஒரு மாற்றமும் இல்லை. வசனம் வந்தது, சத்தியம் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டா கடவுதுன்னாரு. ஆவியானவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வார்த்தை இல்லாத இடத்திலே ஆவியானவர் கிரியை செய்யவே மாட்டார். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வசனம் இல்லாத இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யவே மாட்டார். அப்போ கர்த்தர் எப்படி நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்துவார்? How will he lead us into all truth? Only through the word of God. சத்திய ஆவியானவர் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தா போதும், அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஐந்தாவதாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் அறிந்த வசனங்கள் நாம் நினைப்பூட்டி கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை ஏவுகிறார். 2 கொரிந்தியர் 2 Corinthians 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். He transforms us. எப்படி? அவருடைய சாயலாக, தேவனுடைய சாயலாக, இயேசுவின் சாயலாக, தேவகுமாரனுடைய சாயலாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார். எப்படி செய்கிறார்? நாம் கர்த்தருடைய மகிமையை இந்த வசனமாகி கண்ணாடியிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர் சாயலாக மாற்றுகிறார். நாம் எல்லாரும் குறை உள்ளவர்கள். நாம் யாருமே நான் பூர்ண பரிசு அடைஞ்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. நம்ம பூர்ணமாயிட்டோம்னு சொல்லிட்டா கர்த்தர் டிக்கெட் கொடுத்துருவார், இங்கேருந்து நம்ம பரலோகம் போய் சேர்ந்துருவோம். ஆனால் நாம் பூரணமாகாததினாலே நாம் பூரணப்படும்படியாக கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார். நம்மோடு ஒவ்வொரு நாளும் போராடுகிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே, நோவாவின் காலத்துல தேவன் போராடினார். என்ன சொன்னார்? 120 வருஷம் கொடுத்தார் மனம் திரும்புறதுக்கு. மனம் திரும்பினாங்களா? இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. மை ஸ்பிரிட் ஷால் நாட் ஆல்வேஸ் ஸ்டே வித் த ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்லி கைவிட்டுட்டாரு. தண்ணினால ஃபுல்லா அழிச்சு தண்ணினால கழுவிட்டார். திரும்ப இப்ப அக்கினியால அழிக்க போறார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மோடு அவர் போராடுகிறார். எப்படியாவது நீ மாறிடுமா, இயேசு போல மாறிடு, இயேசு போல மாறிடு. அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு அம்மா ரெண்டு குட்டி பசங்க, 2 குட்டி பையன்க சமைச்சு கொடுத்தாங்க. 2 பேரையும் உட்கார வச்சு மீன் போட்டாங்க. பெரியவனுக்கு 2 மீன், சின்ன பையனுக்கு ஒரு சின்ன மீன். அவனுக்கு 2 மீன், இவனுக்கு 1 மீன் கொடுத்தாங்க, வறுத்த மீன். பயங்கர சண்டை. எனக்கு இருக்கிறதே 3 மீன் தான். ஸோ ஆக மொத்தத்தில் யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். முழு மீனாக தான் கேட்குறாங்க. வேற ஒரே சண்டை நடக்குது. இப்போ அம்மா சொன்னாங்க, ஏசப்பா மத்தரும் இங்கே இருந்தாருன்னா நிச்சயமா நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் விட்டு கொடுத்துருவாரு. நீங்கள் என்ன இப்படி சண்டை போடுறீங்க, நீங்கள் ஏசப்பா மாதிரி நீங்கள் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க அம்மா. உடனே அந்த சின்ன பையன் சொன்னான், அம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி நானே ஏசப்பா மாதிரி இருக்கம்மா, நானே விட்டு கொடுத்துட்றேன், அண்ணனே இயேசு மாதிரி இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எடுத்து தான் பிளேட்டில் வச்சுக்கிட்டான். பாருங்கள், இன்னைக்கு பிள்ளைங்க அப்படித்தான் இருக்காங்க, நம்மளும் அப்படித்தான் இருக்கோம். இன்னொருத்தர் இயேசு போல இருக்கட்டும் விட்டு கொடுக்குறோம். இல்லை இல்லை இல்லை, நம்ம உண்மையாக விட்டு கொடுத்து ஆண்டவராக இயேசுவின் சுபாவத்தை நம்ம தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 6வதாக அப்போஸ்தலர் 1:8 மிகவும் முக்கியம். எதற்காக பரிசாக நம்ம கொடுக்கப்பட்டார்? 4 அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கா? இல்லை. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்கே டூனாமிஸ் பவர் என்று, வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்கிற வேளையிலே இந்த இடத்துல சாட்சி, விட்னஸஸ் இருக்கிறது. மூல பாஷையிலே ரத்த சாட்சிகள் என்று இருக்கிறது. முன்னே நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டோம்னா நமக்கு பயங்கர வைராக்கியம் வரும். ஆண்டவருக்காக செத்தாலும் சரி, ஆண்டவருக்காக சாவேன்னு சத்தியத்துக்காக நம்ம நிற்போம். ஒரு நாளும் பயப்பட மாட்டோம். நம்ம இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு பயப்படுறோம். ஐயோ யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஐயோ என் குடும்பத்தை தெரிஞ்சிருமோ, என் குடும்ப வாழ்க்கையை இழந்துருவானோ, என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன துரத்திடுவாரோ, என் ஒய்ஃப் என்ன துரத்திடுவாங்களோ, என் பிள்ளைங்க என்ன இப்படியெல்லாம் நம்ம பயப்பட்டோம்னு சொன்னால் இன்னும் அந்த வல்லமையை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் வருகிற வேளையிலே நம்ம உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். இன்னொரு விதத்தில் ரோமர் 5:5 அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது வாசிக்கிறோம். அதுதான், இட்ஸ் a same thing. When the Holy Spirit comes, the love of God is shed abroad in our hearts. அப்போ தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை நிறைக்கும் பொழுது அன்பு எதுக்குமே பயப்படாது. அன்புக்கு பயமே கிடையாது. எல்லா பயத்தை தூக்கி போட்டு செத்தா சாவ கடைசியாக என்ன நடக்கும் பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துருவோம். அப்படி நிற்போம் நம்ம.
அது கர்த்தருடைய கிருபை தான். ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். கடைசியாக 2 கொரிந்தியர் 5:5 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:5. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவர் அவரே. அச்சாரம் என்றால் த இனிஷியல் டெபாசிட், முன்பாக நமக்கு தந்து நான் நிச்சயமா நான் வருமானம் கூட்டின்னு போவேன் கொடுத்திருக்கிறார். எதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்? 4ஆம் வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இந்த சரீரம் இருக்கு பாருங்க, இதை ஒரு டென்ட்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த டென்ட்னு தெரியாம இது ஒரு ஸ்டேபிள் பில்டிங், ஒரு 1 lakh years இருக்க போறது நினைச்சுண்டு இதுக்கு பெயிண்ட் அடிச்சு இந்த சரீரத்தை பாதுகாத்துறதுக்கு மனுஷன் படுற பாடு பயங்கரமான பாடு. ஆனா ஆத்மாவை கோட்டை விட்டுறாங்க, சரீரத்தை அப்படி பேணி காக்குறாங்க பாருங்க. ஆனா சரீரத்தை ஒரு கூடாரம்னு சொல்றார், ஒரு போர்வை என்று சொல்லுகிறார். நைட் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறோம், காலைல எழுந்துக்கும் போது போர்வையோட வெளில போக மாட்டோம், போர்வையை உதறி போட்டு எழுந்து போயிடுவோம். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இந்த சரீரமாகிய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற நாம் வேற, இந்த சரீரம் வேற, பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை, சரி ஜஸ்ட் ஒரு பெட்ஷீட் மாதிரி, இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று நாம் விரும்பாமல், அதாவது சாகணும்னு நம்ம நினைக்கல. we don't want to die, I don't want to die, nobody wants to die. இந்த போர்வையை நாம் களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், சாகணும் நம்ம ஆசைப்படாம, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதாவது டெத் must be swallowed by life. இதுக்காக உயிரோடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் அந்த ஆசைப்படுறேன். உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசுவின் வருகையில போனோம். இப்போ மரணம் எப்போ ஜீவனால் விழுங்கப்படும்? இயேசு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாயத்தில் வரும் பொழுது மரணமானது ஜீவனால் விழுங்கப்படும். நமக்குள்ள வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மை ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துல நம்ம மறுரூபமாக்கி அந்த மத்தியாயத்திற்கு கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. அங்கிருந்து இயேசுவானவர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுவார். ஆகையினாலே பாருங்கள், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இப்போ ஹோலி ஸ்பிரிட் எவ்வளவு முக்கியம் பாருங்க. 2000 வருஷம் முன்பாக நம்முடைய ஜனங்களுக்குள்ளாக வந்தார், நமக்குள்ளாக வாசம் பண்றார். எதுக்கு வந்தாரு? எதற்காக வந்தார்? நான் ஒரு பெண்டிகாஸ்ட் சொல்றதுக்காகவா? நான் அந்நிய பாஷைய ஒரு ஜபம் இருந்தா பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி பேசுறதுக்கா? இல்ல, நம்ம ஆயத்தப்படுத்துறார். இஸ் ப்ரிப்பேரிங் அஸ். ஒரு சமையல், ஒரு சாம்பார் ஒழுங்கா ஆயத்தம் பண்ணணும், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒழுங்கா நின்னாதான் அது ஒழுங்கான சாம்பாரை வரும். கடைசியில கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா கூட அது காரம் ஜாஸ்தி ஆயிடும், இல்ல உப்பு குறைஞ்சு போயிடும், ஏதோ ஒண்ணு நடக்குது, நமக்கு தெரியும். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ப்ரிப்பரேஷன். வருஷம் முழுக்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண, செமஸ்டர்னா 6 months ப்ரிப்பேர் பண்றாங்க. ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த ஃபைனல் ப்ராடக்ட். சோ ஆல்சோ இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படணும், ரகசியவர்கள் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. எபேசியர் 4:30 இருக்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற, சீலாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வந்தார்? வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் எங்கே இருந்தவர்? சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் உள்ள பளிங்கை போன்ற ஜீவ தண்ணீர் நதி. வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். தேவனும் ஆட்டுக்குட்டியாலும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து, ஒரே ஒரு த்ரோன் தான் பரலோகத்துல. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. இப்போ பிதாவும் இயேசுவும் தனித்தனி சிங்காசனத்துல இல்ல, ஒரே சிங்காசனம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தொடர்ந்தேச்சியாக கிரியை செய்து நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த ரகசிய வருகை நாளிலே, மீட்கப்படும் நாளிலே நம்மை இந்த சரீரத்தை மறுவப்படுத்தி அதே சிங்காசனத்திலே கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிற விளைவு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதற்காக தான் தேவன் நம்மை முன்குறித்தார். பிரியமானவர்களே, we are in the last days. நமக்கு தெரியும், இது ஒன்றும் ஒரு மூலையில நடக்கிற சம்பவம் இல்லை. கொரோனா வைரஸ்னால லட்சமான ஜனங்கள் மடிந்து விட்டார்கள். கொள்ளை நோய் வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதான் நம்ம கண்ணால விட்னஸ் பண்றோம். நம்ம எப்போ அந்த செய்தியை கேட்கல, you are witnessing right now before our eyes
this pandemic. It's not just an epidemic, it's a pandemic ravaging the whole of this earth. இன்னும் எத்தனை நாட்கள், மாதங்கள், வருடங்கள் நமக்கு தெரியாது. கர்த்தர் கிருபையை எக்ஸ்டெண்ட் பண்ணினா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒருவேளை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் வந்தால், ஒரு வாரத்திற்குள்ளாக வந்தால், ஏன் இந்த நாளுக்குள்ளாக ஆண்டவர் வந்து விட்டால் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டுமே. பரிசுத்தாவியானோட துணை இல்லாம நம்மளால முடியவே முடியாது. அதனால ஆண்டவரே, என்னுடைய குற்றம் குறைகளை மன்னியும் அப்பா, முற்றுமாக என்னை சுட்டரித்தணும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவின் சிலுவை ரத்தமே என் தேவை, இந்த ஆத்துமாவை வெண்மையாக்கும். பரிசுத்தவான்களே, நீர் வாசம் பண்ணும். வானம் திறந்து வல்ல ஆவியே வந்தவளுமே சொல்லி பாடி ஜெபத்தோடு நாம் முடிப்போம். இந்த வசனங்களை மறுபடியும் தியானம் செய்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாங்க. நம்மை தனியே விடாமல் நமக்குள் வாசம் பண்ணி தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறார். நம்மை தேற்றவாளனாக என்று ஆற்றி தேற்றி போதித்து வசனங்களை ஞாபகப்படுத்துகிறார். பாவங்களை உணர்த்தி வைராக்கிய வாஞ்சையா நம்மேல் இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். சகல சத்தியத்திலும் பரிசுத்தம் நம்மை நடத்துகிறார். நம்மை ரத்த சாட்சிகளாக நம்மை உருவாக்குகிறார். நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மருவமாக்கிறார். கடைசியாக நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக நமக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பாடுவோமா? குற்றம் குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுட்டெரித்திடும் இயேசுவின் சிலுவை ரத்தமேயின் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. இயேசுவின் சிலுவை ரத்தமேயின் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. குற்றம் குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுட்டெரித்திடும் இயேசுவின் சிலுவை ரத்தமேயின் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. இயேசுவின் சிலுவை ரத்தமேயின் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வாருங்கள் கந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வாருங்கள் கந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. மாபரிசுத்த ஸ்தலமதிலே மாசில்லாத தூய சந்நிதியிலே வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம். வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம். வானம் திறங்குமே வல்லாவியே வந்திறங்கி வாருங்கள் கந்தருளுமே. வானம் திறங்குமே வல்லாவியே வந்திறங்கி வாருங்கள் கந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஆத்துமதாகம் தீர்க்க மாறுமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ள ஊற்றுமே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ள ஊற்றுமே. தேவன் மின்னெல்லாம் பூரண்டோடுதே, தாவி மூழ்கினோமே நீச்சலாழமே. சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. பூரண ஆசி பொழிந்திடுவே பூரி போடுவ
திவ்யமூவா இயேசுவே இறைவா வேகம் வாருமே என்றுரைத்த தேவா. ஏக திவ்யமூவா இயேசுவே இறைவா வேகம் வாருமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆண்டவரே ஆராய்த்து உம்மை அழைக்க முடியாத அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி எங்களோடு இருந்து தனிமையை உணராதபடி ஆண்டவரே எங்களை பரிசுப்படுத்துகிற தேவன், எங்களுக்கு போதிக்கிற தேவன், ஞாபகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறவர், எங்களை மறுரூபமாக்குகிறவர் ஆண்டவரே, எங்களை ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர், எங்களுக்குள்ளாக இருக்கிறவர். பரிசுத்தவானவரே உம்மை துக்கப்படுத்தி இருந்தால், உம்மை அணைத்து போட்டிருந்தால் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு எதிர்த்து நின்றிருந்தால் கிருபையா எங்களுக்கு மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி சேவான் சொன்னாரப்பா. ஆவியா பரிசுத்த ஆவியை அவித்து போடாதீர்கள், do not quench the Holy Spirit என்று பார்த்தோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. do not grieve the Holy Spirit of God whereby you are sealed unto the day of redemption. ஆமாண்டவரே, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த 3 காரியங்கள் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து பரிசுத்தவானவரே அடியாளே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. நான் உம்மை துக்கப்படுத்தக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது ஆண்டவரே, அணைத்து போடக்கூடாது ஆண்டவரே. எனக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தாரும் அப்பா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று அந்த ரோமர் 14:17 வாசித்தோமே, அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்பா. righteousness, peace and joy in the Holy Ghost. Yes Lord, that's the kingdom of God. ஆண்டவரே, God help us to have the joy of the Holy Spirit by keep on being obedient to you Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக தருகிற அந்த மகிழ்ச்சி, அந்த ஜீவ நீரூற்றை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தயவு செய்து கிருபையாய் இருமப்பா. எங்களுடைய குற்றம் குறைகள் மீறுதல் அக்கிரமங்கள் பாவங்களை கிருபையாய் மன்னியும் இயேசுவே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே அன்பு ஆண்டவரே பெருகட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் குடும்பங்களிலே ஊற்றப்படுவாராக. தேவனுடைய அன்பு பொங்கி வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. When we remember the day of Pentecost, when we celebrate this Pentecostal day Lord, Holy Spirit, please fill us one more time. Fill us one more time Lord. Hallelujah, hallelujah. நன்றி, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நிரப்பி எங்களை ஆண்டு கொண்டு வழி நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கிருபை அவர்களோடு தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வார வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அபிஷேகத்தோடு நாம் வளர்ந்து பெருகும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமேன்.